ஸோ நம்ம பாலிமர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் வந்து பாலிமராக மாறும். யூஸ்வலாக நம்மளுக்கு ஆட்டமே டைரெக்டாக பாலிமராக மாறுது அப்படி எதுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம கார்பன் எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். கார்பனு. ஸோ அந்த கார்பன் நானோ டியூப்பில் அந்த சுச்சுவேஷன் இருக்கும். அடுத்தது நம்மளுக்கு மோனோமர் வந்து பாலிமராக மாறும். இப்போ பாலிமர் வந்து நம்ம கிளாஸிஃபிகேஷன் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஹோமோ பாலிமர், இன்னொன்று கோபாலிமர். ஹோமோ பாலிமர் அப்படின்னா என்னென்னா பாலிமர் மேடப் ஆஃப் ஒன் டைப் ஆஃப், அதாவது ஒரே வகையான மோனோமரால் உருவானது வந்து ஹோமோ பாலிமர். அப்போ கோபாலிமர் என்னென்னா மோர் தென் ஒன் டைப் ஆஃப், அதாவது 2 டைப் ஆஃப் மோனோமர் சேர்ந்து பாலிமராக மாறுறதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹோமோ பாலிமருக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள். பிவிசி அப்படின்னா பாலி வினைல் குளோரைடு, பிஏன்னா பாலி அக்ரைலோநைட்ரில், அப்புறம் பாலித்தீன் யூஸ்வலானது. கோபாலிமருக்கு 3 எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது. நான் இங்கே ஜஸ்ட் லிமிட்டடாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சடனாக நான் ஒரு தெரிஞ்சுக்கிறது எக்ஸாம்பிள் இல்லாத இருந்தால் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. அதனால் அது நைலான் 6,6 டெக்ரான் இதெல்லாமே 2 டைப் ஆஃப் மோனோமரால் ஃபார்ம் ஆன பாலிமர்ஸ்னு, அதனால தான் இதை கோபாலிமர்னு சொல்கிறோம். இப்போ ஹோமோ பாலிமருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க அதனுடைய நேமு, மோனோமரு, அதனுடைய யூசஸ்ஸு. எத்திலின்னு யூசஸ் வந்து பைப்பு, டாய், பேகு, பாட்டில் இதெல்லாம் செய்யலாம் அதை யூஸ் பண்ணி. பிவிசி பாலிவினைல் குளோரைடு, அதில் வந்து நம்மளுக்கு வினைல் குளோரைடு இருக்குது. அதனுடைய யூசஸ் பார்த்துக்கோங்க. அது ஷீட்டு, பிளாஸ்டிக் ஷீட் இருக்குது இல்லைங்களா, அது வாட்டர் பைப்பு, ஹோஸ்னால் பெண்ட் பண்ணுறது, சுருட்டி வைக்கிற அந்த ஹோசஸ். பாலிஸ்டைரினில் மோனோமர் வந்து ஸ்டைரின் இருக்குது. கோம்பு அப்படின்னா அந்த சீப்பு, அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லாம். டிவி, ரேடியோ கேபினெட்லாம் இதில் செஞ்சுருந்தாங்க முன்னாடி. இப்போ எல்இடி டிவி பேனல்ஸுமே மோஸ்ட் ப்ராப்ளி இதில் செய்வாங்க. அப்புறம் பிஏஎன் பாலி அக்ரைலோநைட்ரில், இது வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வந்து நம்மளுக்கு வந்து ஃபைபர்னால் அதாவது கயிறு மாதிரி செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நம்ம துணியும் செய்யலாம், ஆர்லான் கிளாத்ஸு. அப்புறம் அக்ரிலியான் ஃபிலிம், நம்ம செலோடேப் மாதிரியான ஃபிலிம்ஸு, அதெல்லாம் இதில் செய்யலாம். ஸோ டெஃப்லான் டெட்ராஃப்ளூரோ எத்திலீன் தான் அதனுடைய மோனோமரு. அது வந்து மோஸ்ட் ப்ராப்ளி இந்த நான்ஸ்டிக் தவா அது செய்யலாம். அப்புறம் இன்சுலேட்டரு, கேஸ்கெட்டு, குக்கரில் இருக்க கேஸ்கெட் அதெல்லாம். அப்புறம் ரப்பரு, இது வந்து சிந்தட்டிக் ரப்பர்னு வச்சுக்கோங்களேன், பியூனா ரப்பரு, அதில் டயரு, ஹோஸு செய்யலாம். லாஸ்ட்டாக பிவிஏ பாலி வினைல் அசிட்டேட்டான மோனோமரு பெயிண்ட்டில் மெயினாக மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அடுத்து நம்ம இப்போ இதே எக்ஸாம்பிள் வந்து நம்ம கோபாலிமருக்கு இதே டேபிள் காலத்தை பார்க்கணும். ஸோ கோபாலிமர் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து சிந்தட்டிக் ரப்பர். செயற்கை ரப்பர்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பியூனாயஸ். ஸோ மோனோமர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மோனோமர், இங்கே நேமு, இங்கே யூசஸ். ஸோ இதில் 2 மோனோமர் இருக்குது. ஒன்று ஸ்டைரின், நம்ம ஆல்ரெடி வெறும் ஸ்டைரினை மட்டும் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு பாலிஸ்டைரின் கிடைக்கும். வெறும் பியூட்டாடைனை மட்டும் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அது ஒரு டைப் ஆஃப் ரப்பர் கொடுக்கும். ஆனால் இது ரெண்டும் சேர்ந்தால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பியூனாயஸ். பியூனானா பியூட்டாடைனோட முன்னாடி இருக்க நேமு, எஸ்லாம் ஸ்டைரின். ஸோ மெயினாக ஹெவி டியூட்டி டயர், லைட் டியூட்டி டயரு, பெல்ட்டுனா அது காரில், ரேடியேட்டரில், ஸோ இந்த மாதிரியான இப்போ நம்மளுக்கு இதிலலாம் இருக்கும், கிரைண்டரில் அந்த மாதிரியான பெல்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஹோஸு இதெல்லாம் செய்யலாம். அப்புறம் சோல் செய்யலாம், ஷூ சோல். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டெக்ரான் ஆர் கெர்லின். இதுலேயும் 2 மோனோமர் நம்மளுக்கு இருக்குது மெயினாக. ஒன்று எத்திலீன் கிளைக்கால். ஸோ சிந்தசிஸ் தனியாக தான் பார்க்கணும் எல்லாத்துக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு டேபிள் காலமாக இதை பார்த்து முடிச்சிட வேண்டியதான்.
மட்டும் இப்படி எழுதணும், இந்த ஃபார்மேட்டில் எழுதுனா மேபி உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இதில் மெயினாக ஃபேப்ரிக் துணி வகைகள், ரெக்கார்டிங் டேப், கிளிப்டால், இது வந்து பாலியஸ்டர், ஸோ இதுலேயும் நம்மளுக்கு எத்திலீன் கிளைக்கால் தான். ஸோ நேம் வந்து எத்திலீன் கிளைக்கால். நம்ம வந்து தாலிக் ஆசிட், இது வந்து தாலிக் ஆசிட். இது வந்து பெயிண்ட் மெயினாக லாக்வா, அது நைலான் 6,6, இது வந்து பாலிஅமைடு, ஹெக்ஸாமெத்திலீன் டைமண்ட் நேமு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அடிபிக் ஆசிட். இதுலேயுமே கிளாத்ஸ் தான், ஃபேப்ரிக்கு நைலான் ஃபேப்ரிக்ஸு, டயர் கார்டு, டயருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரோப்பு, அப்புறம் கார்பெட், ஸோ இதெல்லாம் செய்யலாம். நெக்ஸ்ட்டு பேக்லைட், இதில் வந்து நம்மளுக்கு ஃபார்மாலிஹைடு, இன்னொன்று ஃபினால் C6H5OH. யூசஸ் வந்து எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர், மெலமின், ஸோ இதுலேயும் ஃபார்மாலிஹைடு தான், HCH1 ஃபார்மாலிஹைடு, இன்னொன்று வந்து மெலமின். சிந்தசிஸில் வந்து மெலமினோட ஸ்ட்ரக்சர் அங்கே கிளியராக வந்துடும். பிளாஸ்டிக் ப்ராக்ரைஸ், உடையாத பாத்திரங்கள் செய்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாலியூரித்தேன், இதுலேயும் எத்திலீன் கிளைக்கால், சிந்தசிஸ் அப்போ நம்ம கிளியராக உங்களுக்கு வந்துடும். எல்லா சிந்தசிஸும் நம்ம இப்போ பார்த்ததோட மேக்ஸிமம் சிந்தசிஸ் கவர் ஆகிடும் இங்கே. ஃபைபரு, பெயிண்ட், ஓகே. ஸோ நம்ம டைரெக்டாக இப்போ சிந்தசிஸ் வந்துடலாம். ஸோ ஹோமோபாலிமர்ஸோட சிந்தசிஸ் ஆஸ் வெல் அஸ் கோபாலிமர்ஸோட சிந்தசிஸ், எல்லாத்தோட சிந்தசிஸும் நம்ம பார்த்துடலாம்.
தயாரிப்பு. அதாவது சிம்பிளாக நம்ம பாலித்தீன் வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு பாலித்தீன் வந்து ஆக்சுவலாக 2 வகையாக தான் இருக்குது. ஒன்று லோ டென்சிட்டி பாலித்தீன் ஆர் ஹை டென்சிட்டி பாலித்தீன், இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு ஜென்ரலாக பாலித்தீன் ஒன்று கிடைக்கவே கிடைக்காது. லோ டென்சிட்டி பாலித்தீன், எல்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம கேரி பேக் செய்யலாம். அந்த ரோலிங் டைப் ஹோஸ் பைப் வளைச்சி சுற்றி வைக்கிறது, அது இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளானதெல்லாம் இந்த எல்டிபி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான அந்த சிந்தசிஸ்க்கு வந்து என்னென்னா கண்டிஷன்ஸ் மட்டும் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். இது வந்து ஈத்தீன் மாலிகுலு 200 டிகிரி செல்சியஸ் 1500 ATM ப்ரெஷர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா CH2 என்டைம்ஸ் பாலித்தீன் ஆர் பாலிஈத்தீன் ஆர் பாலிஎத்திலீன் எல்லாமே ஒன்று தான். அதே இன்னொன்று வந்து ஹை டென்சிட்டி. பாலித்தீன் HDP. ஸோ இதுவும் நம்மளுக்கு மோனோமர் சேம் தான். கண்டிஷன்ஸ் மட்டும் மாற்றும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா பாருங்கள், இது எல்லாமே கண்டிஷன்ஸ் வந்து பாருங்கள் 60 to 70 டிகிரி செல்சியஸ் தான், ப்ரெஷரும் லோ தான். ஆனால் இங்கே கேட்டலிஸ்ட் வந்து ஜிக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. TiCl4 + AlC2H5 thrice. இது வந்து ஜிக்லர் நாட்டா, இது இம்பார்ட்டண்டான ஒரு கேட்டலிஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறது அதே தான். நம்மளுக்கு என்னென்னா ஸ்ட்ரக்சரல் வைஸ் கொஞ்சம் உங்களுக்கு வேரி ஆகும். இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும், அதனால் கம்பேக்டாக இருக்கும். அது ஃபாஸ்ட் ப்ராசஸாக இருக்கும், அந்த கம்பேக்ட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதனோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும், HDPயோடது. அதனோட டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அப்படின்னா ஸ்பேஸ் இன்டர்மாலிகுலர் ஸ்பேசஸ் தான் வச்சுக்கோங்களேன். அதாவது எப்படி சொல்லலாம், LDP எப்படி இருக்கும், நம்மளுக்கு இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி இதெல்லாம் இன்ட்ராக்ஷன் இருக்கும், வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ். அதே HDPயில் காம்பேக்ட்னஸ் வந்து பாருங்கள் ரொம்ப க்ளோஸ்டு பேக்கிங்காக இருக்கும் பாருங்கள். அதனால தான் இந்த டென்சிட்டி அதிகமாக வருது உங்களுக்கு. இதே வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை. HDPயில் வந்து நம்ம பைப்பு சாலிடாக இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம இதில் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் இன்னாட்னஸாக இருக்கும், டஃப்பாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், ஆனால் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. ஓகேவா? பக்கெட்டு, கண்டெய்னரு, டஸ்ட்பின்னு, பாட்டிலு, பைப்பு, டாய் இதெல்லாம் அதில் செய்யலாம். அதே நம்ம LDPயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேரி பேக்ஸு, ஸோ ஃப்ளெக்சிபிளான அந்த வாட்டர் பாட்டிலில் நசுங்கக்கூடியது மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் அதில் செஞ்சுக்கலாம். இதுதான் என்ன ரெண்டுக்குள்ள பெரிய வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்தது வந்து பாலிப்ரொப்ளீன் செகண்டு. இப்போ இந்த பாலிப்ரொப்ளீனோட வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொப்ளைன் தான் மோனோமரு. இதில் லாஸ்ட்டாக நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன், இது எல்லாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. நம்மளுக்கு வந்து அலுமினியம் ட்ரைஎத்தில் அலுமினியம் தான் கேட்டலிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. 100 டிகிரி செல்சியஸு 10 ATM ப்ரெஷர். நம்மளுக்கு வந்து இது கிடைக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா CC. நீங்கள் பாலித்தீனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள். பாலித்தீனில் 4மே ஹைட்ரஜனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாலித்தீனோடது 4மே பாருங்கள் ஹைட்ரஜனாக இருக்கும் n டைம்ஸ். இங்கே ஒரு ஹைட்ரஜன் வர ஒரு மெத்தில் குரூப்பு இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி தான் பாலிஸ்டைரினு, பாலிவினைல் குளோரைடு, பாலி அக்ரிலோ நைட்ரைல் எல்லாமே அந்த அந்தந்த டிஃப்ரென்ஸை நான் அங்கங்கே சொல்லிகிட்டே வரேன்.
இதுலையுமே பாலிப்ரோபிலனோட யூசஸும் மெயினாக வந்து ஃபைபரு, வைட் ரேஞ்ச் ஆஃப் யூசஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. பைப்பு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு தேவைன்னு வச்சுக்கோங்களேன். டாய்ஸு கொஞ்சம் அதை விட பாலிஎத்திலீனோட இதனுடைய ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் டிஃபர் ஆகலான்னு வச்சுக்கோங்களேன். எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டராக முன்னாடி யூஸ் பண்ணாங்க, இப்போல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் நம்ம அந்த யூசஸ் வேணாம். ஏன்னா முன்னாடிலாம் ஒயர்ஸ்லாம் வந்து ஃபயர் ஆகும், அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் இருந்தது. இப்போலாம் அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இல்லாத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தெர்மோசெட்டிங் பாலிமர்ஸ்க்கு மூவ் ஆனது தான். அடுத்து வந்து பாலிஸ்டைரீன். பாலிஸ்டைரீனு அதுக்கு பதிலாக இங்கே ஒரு பென்சின் ரிங் அட்டாச் ஆகிருக்கு. நான் C6H5 போட்டுக்கலாம். ஸோ இதை n டைம்ஸ் எடுத்துக்கிட்டு நம்மளை வந்து இங்கே பென்சைல் ஃபெராக்சைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒன்று ஒவ்வொரு மெக்கானிக்ஸ் வழியாக போகும். அது வந்து நம்ம அந்த மெக்கானிக்ஸெல்லாம் நம்ம PGTRB லெசன் தனியாக போகும்போது அங்கே பார்த்துக்கலாம். ஏன்னா மெக்கானிக்ஸ் உங்களுக்கு இங்கே இல்லை. ஏன்னா இது பாலிமரைசேஷன் வந்து ஜஸ்ட் ரியாக்ஷனாக நடந்துடாது. நம்மளுக்கு ஆர்கானிக் பொறுத்தவரையிலும் ஒரு 3-4 டைப் ஆஃப் மெக்கானிசம் தான். அதை பேஸ் பண்ணி தான் நகர்ந்தாகணும். ஒன்று அயானிக் மெக்கானிசம், கேட்டையான் ஃபார்மேஷன், ஆனியான் ஃபார்மேஷன், அந்த மாதிரி, அதாவது கார்போகேட்டன், கார்போ ஆனியான், இந்த வழியெல்லாம் போகலாம். இன்னொன்று ஃப்ரீ ரெடிக்கல் மெக்கானிசம், கார்பன் ஃப்ரீ ரெடிக்கல் ஃபார்மேஷன். இல்லாட்டி நம்மளுக்கு வந்து இன்ஸ்டன்டேனியஸாக வந்து நம்மளுக்கு போகலான்னு வச்சுக்கோங்களேன். சைமல்டேனியஸாக ரியாக்டனும் ப்ராடக்ட்டுக்காக மாறுறது. ஸோ அது வந்து பெரிசைக்ளிக் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸாக போகலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு மெக்கானிசம் வந்து எதை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து அது இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரீ ரெடிக்கல் மெக்கானிசத்தை சார்ந்தது. அதனால தான் ஃபெராக்சைடு யூஸ் பண்ணாவே அது ஃப்ரீ ரெடிக்கல் மெக்கானிசம்னு அர்த்தம். ஸோ இது வந்து பென்சைல் ஃபெராக்சைடு. இது வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. இனிஷியேஷன் ஸ்டெப்பு, ப்ராபகேஷன் ஸ்டெப்பு, டெர்மினேஷன் ஸ்டெப்பு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம PGTRBயில் தான், அந்த கிளாஸில் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்கே அவ்வளோ டீப்பாக உங்களுக்கு இல்லை, அதனால் நான் சொல்லலை. ஓகே. ஸோ உங்களுக்கு UGTRB சிலபஸ் முடித்ததுக்கப்புறம் மோஸ்ட் ப்ராபப்ளி PGTRBக்கு ரொம்ப எலாபரேட்டாக கிளாஸ் போகும். ஸோ அப்போ கண்டிப்பாக அதெல்லாம் நான் சொல்லிவிடுவேன், மிஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ பாலிஸ்டைரீன் மோஸ்ட் ப்ராபப்ளி எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபுட் கண்டெய்னர்ஸ். இப்போல்லாம் இல்லை, மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாம் மக்கள் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் ஆகிடுச்சு. எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதுதான் சேஃபும். ஏன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்லாம் வந்து ப்ளட்டில் வந்து கலந்துருக்கிறதா இப்போ வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சயின்ஸ் படிக்கிறவங்க கண்டிப்பாக அதில் ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். கண்டிப்பாக சயின்ஸ் ரொம்ப டீப்பாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா கெமிஸ்ட்ரியை வெறும் பேப்பரோடு படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது புரியாது. மேபி மைக்ரோ பிளாஸ்டிக்னால் என்ன அப்படின்னு. மைக்ரோ பிளாஸ்டிக்னால் பிளாஸ்டிக் வந்து ரொம்ப நுண்ணிய துகளாக வந்து நம்ம ப்ளட்டில் கலந்து இருக்குது. இப்போ ரீசெண்டாக டெஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ ட்ரிங்கிங் வாட்டர், குடிக்கிற தண்ணி வழியாக அது போகுது. ஸோ இப்போ அது எங்கேருந்து வருது அப்படின்னா டீகம்போசிஷன். ஏன்னா சில பாக்டீரியாஸு, சில மைக்ரோ ஆர்கானிசம் இது பிளாஸ்டிக் வந்து டீகம்போஸ் பண்ணும். ஸோ அந்த டைப் ஆஃப் அது ஓரளவுக்கு டீகம்போஸ் பண்ணும், அது ஆட்டம்ஸாகவே மாற்றாது. ஸோ அதெல்லாமே என்னாகும், நம்ம ப்ராப்பரான ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இல்லாத தண்ணியை குடிக்கும்போது அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே போகும். அதை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிடும், நம்ம பிளட்டுக்கு போயிடும். ஓகே. ஸோ இதெல்லாமே இருக்குது, ரீசன் ஸ்டடீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்தது டெஃப்லான், PTFE அப்படின்னா என்னென்னா பாலிடெட்ராஃப்ளூரோஎத்திலீன். அதான். ஸோ என்னுடைய மோனோமர் வந்து டெட்ராஃப்ளூரோஎத்திலீன். அதாவது 4 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 4மே ஃப்ளூரினாக இருக்குது. இப்போ எத்திலீனுக்கு பதிலாக டெட்ராஃப்ளூரோஎத்திலீன். ஸோ n டைம்ஸ் ரியாஜன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எத்திலீனுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். 4மே ஃப்ளூரினாக இருக்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.
ஸோ இது மோஸ்ட் ப்ராப்ளி நம்மளுக்கு வந்து நான்ஸ்டிக் தவா, நான்ஸ்டிக் குக்கிங் வெசல். பட் ஆனால் ரொம்ப அன்சேஃபு as well as ரொம்ப டேஞ்சர். ஏன்னா நீங்கள் அந்த ஒரு கண்டினியூஸாக ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தை தாண்டி கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து டெம்பரேச்சர் வந்து 250 to 300 டிகிரி செல்சியஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாத இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பெஷல் டைப் ஆஃப் அந்த ஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும். வுட் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி பிளாஸ்டிக் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் இதுக்கு ஸ்டீல் அதாவது கரண்டி சொல்கிறேன், அந்த ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா கீரல் விழும். அந்த கீரல் வந்து அந்த மெல்லிசான அந்த கீரல் வந்து என்ன ஆகுனா அப்படியே அந்த ஃபுட் வழியாக உங்களுக்கு உடம்புக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது. கேஸ்கட் ஓகே தான், கேஸ்கட் வந்து ரப்பர் மிக்ஸ் பண்ணிடுவாங்க அது கூட. ஸோ அதனால் கொஞ்சம் டெம்பரேச்சர் நம்மளுடைய மெல்ட்டிங் பாயிண்டில் அதிகமாகிடும். அப்புறம் அது இல்லாத நம்மளுக்கு இன்சுலேட்டராக யூஸ் ஆகும், லோ டெம்பரேச்சர் இன்சுலேட்டர். ஸோ இதெல்லாம் என்னோடய யூஸஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதே டெஃப்லானோட இன்னும் கொஞ்சம் இதாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், டெஃப்லானுக்கு ரீப்ளேஸ்மெண்ட். ஏன்னா சில இடத்துல இது தேவை அப்படிங்கிற இடத்துல இந்த குளோரோ ட்ரைஃப்ளோரோ எத்திலின் பாருங்கள், ஒரு குளோரின் 4 ஃப்ளூரின் இந்த இடத்துல ஒரு ஃப்ளூரினுக்கு பதில் ஒரு குளோரின் வந்துருச்சு. ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டைப் ஆஃப் ஒரே ஒரு ஃப்ளூரின் வந்து ஒரு குளோரின் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. இது டெஃப்லானோட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றதெல்லாம் நம்மளுக்கு பிளாஸ்டிக் அன்சேஃப் தான். ஸோ அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலி வினைல் குளோரைட் பிவிசி. ஸோ எத்திலீனுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னது, 4 ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜனை மட்டும் குளோரின் ரீப்ளேஸ் பண்ணிட்டா அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பென்சைல் ஃபெராக்சைடு தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதுவும் நம்மளுக்கு ஃப்ரீ ரெடிக்கல் மெக்கானிசம். பெராக்சைடு வந்துட்டாவே அது ஃப்ரீ ரெடிக்கல் மெக்கானிசம்னு அர்த்தம். ஒரு குளோரின் இருக்குது டைம்ஸ். இதான் வந்து பிவிசி, பாலிவினைல் குளோரைடு. ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர் 5 இது வந்து மோஸ்ட் ப்ராபப்லி ஃபயர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் கெமிக்கல் ரெசிஸ்டண்ட் ஆல்சோ. ஸோ இதில் வந்து நமக்கு ஷீட்டு செய்யலாம், ஷீட்டு, பைப்பு, வாட்டர் ப்ரூஃப் ரெயின் கோட்டு, டேபிள் கிளாத், ஃப்ளோர் மேட், எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன். ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாமே சொல்லிச்சு. இன்சுலேட்டர். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பாலிஅக்ரைலோநைட்ரில், PAN. ஆக்சுவலாக இன்னொரு நேம் வந்து ஆர்லான். நம்மளுக்கு இங்கே நான் ஒரு ஹைட்ரஜனுக்குள்ள ஒரு சயனைடு ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இதுக்கு பேர் வினைல் சயனைடு. ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு இது ஃப்ரீ ரெடிக்கல் மெக்கானிசம் தான். PAN.
ஃபைபர் மெயினாக ஃபைபர் தான் இது. கிளாத்ஸு, பிளாங்கெட்டு இதெல்லாம் செய்யலாம். கார்பெட் இதெல்லாம் யூசஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கோபாலிமர் வரலாம். ஸோ கோபாலிமர்னா உங்களுக்கு மோர் தென் ஒன் டைப் ஆஃப் டெர்லிங் டெக்ரா. ஸோ டைமெத்தில் டெரிப்தாலேட் இதுக்கு நேமு. டைமெத்தில் கிளைத்திலின் கிளைக்கா. ஸோ நம்ம இதுலேருந்து ஆல்கஹால் வெளியில் போகணும்னு வச்சுக்கோங்களேன். -300°C -CS3OH வெளியில் போகும். ஸோ அப்போ நம்மளுக்கு ரெண்டு மோனோமர் ஒன்றா சேர்ந்துட்டு நம்மளுக்கு பாலிமராக மாறுது. டைம்ஸ். ஸோ இது வந்து பாலிஎஸ்டர், கரெக்டாக? ஏன் அது பாலிஎஸ்டர்னு சொல்கிறோம்? எஸ்டர் லிங்கேஜ். எஸ்டர்னா எப்படி இருக்கும் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். RCOOR இதுதான் எஸ்டர். அப்போ பாலிஎஸ்டர் டைப் இது. அப்போ பாலிஎஸ்டர் நம்ம பாலிஎஸ்டர் கிளாத்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த பாலிஎஸ்டர் என்ன டைப் ஆஃப் பாலிஎஸ்டர், ஏன்னா அது பர்டிகுலர் மெட்டீரியலால் ஃபார்ம் ஆனது. நிறையா பாலிஎஸ்டர்ஸ் இருக்குது. இது டெக்ரான் பாலிஎஸ்டர்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது மோஸ்ட் ப்ராப்ளி கிளாத்ஸ் தான். ஸ்ட்ராங்கு, ஃப்ளெக்சிபிள், டியூரபிள், ஸோ நல்லா ஹார்டாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் இது வந்து பிளெண்ட் பண்ணுவாங்க. இது கூட நான் காட்டன் கூட மிக்ஸ் பண்ணலாம், கம்பளி கூட மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்தந்த அதோட யூசேஜை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி கிளாத்ஸ். அப்புறம் மேக்னெட்டிக் ரெக்கார்டிங் டேப்பு. இன்னும் எங்கே ரெக்கார்டிங் டேப் இருக்குன்னா இருக்குது. ஹார்ட் டிஸ்க்கு. ஹார்ட் டிஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. SSD இருக்குது, HDD இருக்குது. ஸோ அதெல்லாம் HDD மோஸ்ட் ப்ராப்ளி இந்த இது இருக்கும். ஸோ அடுத்தது நம்மளுக்கு கிளிப்டால், ஸோ இது வந்து தெர்மோசெட்டிங். அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. தெர்மோசெட்டிங்னா என்ன கிளியராக பின்னாடி நான் சொல்லிடுறேன். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு மோனோமர்ஸ் ஃபஸ்ட்டு தெரியணும். எத்திலீன் கிளைக்கால் தான் என் டைம்ஸு. தாலிக் ஆசிட். இதில் வந்து வாட்டர் மாலிகுல் வெளியில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது என்ன டைப்பு எஸ்டர் தான் நம்மளுக்கும் ROOR மீன்ஸ் COOR டைப்பில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு பாலியஸ்டர் தான், அதை நம்ம வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃப்ளெக்சிபிள் ஃபிலிம் இதில் செய்யலாம். பெயிண்ட்டு லாக்வர் இதெல்லாம் தயாரிக்கலாம் இதில். மோஸ்ட் ப்ராப்ளி பெயிண்ட் யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு லாக்வர்னு அரக்குன்னு சொல்லுவோம், சீல் வைப்பாங்க இல்லைங்களா, இதெல்லாம் இதில் செய்யலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நைலான் நம்மளுக்கு 2-3 டைப் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நைலான் வந்து பார்த்திங்கன்னா நைலான் 6,6. ஸோ இதில் மோனோமர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அடிபிக் ஆசிட் CH2 4 times COH. இது வந்து அடிபிக் ஆசிட். இது ஹெக்ஸாமெத்திலின் டையமின் ஹெக்ஸா. ஸோ லைவ் கிளாஸஸ்க்கும் இந்த ரெக்கார்டிங் கிளாஸஸ்க்கும் மேபி சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். சம் பாயிண்ட் 1 or 2 பாயிண்ட் மிஸ் ஆகலாம். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி என்னால் வந்து ஃபுல் டேட்டாவை இப்போதைக்கு லைவ் கிளாஸஸில் தான் கொடுக்க முடியும். அதை நான் திரும்ப சொல்லிடுறேன். ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து ஏன்னா அது லைவ் கிளாஸஸ் தான் எஃபெக்டிவாக இருக்கும். அதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம், லைவ் கிளாஸ் தான். ஸோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு போரிங்கான ஒர்க் மாதிரி தான். அது உங்களுக்கு செஞ்சு பார்த்திங்கன்னா தான் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ட்ராக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் உங்களுக்கு டவுட் வருவாங்க, டவுட் கேட்பீங்க. ஸோ அதுதான். ஸோ நைலான் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இது என்ன டைப் ஆஃப் பாண்டிங் இருக்குன்னா அமைடு பாண்டு இருக்குது. அப்போ பாலி அமைடு, இது பாருங்கள் அமைடு பாண்டு. இது பெப்டைடு பாண்டு. அப்போ இது வந்து என்ன டைப்பு பாலி அமைடு. பாலியஸ்டர் முன்னாடி பார்த்தது, இது வந்து பாலி அமைடு. ஓகே, அடுத்து நைலான் 6,10. மோனோமரில் சின்ன வேரியேஷனோட தான், கார்பன் செயின் மாறுறது தான். ஹெக்ஸாமெத்திலின் டையமின் சேஞ்சஸ் தான். ஆசிட் மட்டும் பாருங்கள், நம்மளுக்கு செபசிக் ஆசிட் வந்துருச்சு. டைகார்பாக்சிலிக் ஆசிட்டோட டைப்ஸு ஆக்சாலிக், மலோனிக் அப்படியே போயிட்டே இருக்கும் பாருங்கள். ஓம்ஸ் கேப்னு சொல்லுவாங்க. ஆக்சாலிக், மலோனிக், OMSXenic, அடிபிக், குல்டானிக், அந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். அதில் இது வந்து செபசிக், 10 கார்பன் இருக்கக்கூடியது. ஸோ ஃபண்டமெண்டல் ரொம்ப வீக்காக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு வாங்க. இல்லாட்டி உங்களுக்கு வீக்காக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு தனி கிளாஸ் தான். அது ரொம்ப பேசிக்காக நடத்தணும். உங்களுக்கு ஒரு 9th ஸ்டாண்டர்ட் லெவலில் நடத்தினா தான் உங்களுக்கு அந்த பேசிக்லேருந்து இறங்கி வர முடியும். எவ்வளோ பேசிக் ஃபண்டமெண்டல் உங்களுக்கு ஏபிசி தெரிஞ்சால் போதும், கெமிஸ்ட்ரி எவ்வளோ டீப் ஆனாலும் என்னால் சொல்லித்தர முடியும். அது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை மோஸ்ட் ப்ராப்ளி ஹேண்டில் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் அந்த என்ன பண்ணோன்னா உங்களுக்கு அதை புரிய வைக்கலாம் அப்படிங்கிறதுல கிளியராக என்னால் சொல்ல முடியும். ஸோ ஏன்னா சில வேர்ட்ஸ் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சிலருக்கு புரியாது இருக்கலாம். ஓகே, ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஃபண்டமெண்டல் நீங்கள் வீக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இது எப்படி பிரிக்கலாம்னா, இதுலேருந்து ஒரு OHும் இதுலேருந்து ஒரு OHும் அதுலேருந்து ஒரு Hும் சேர்ந்து நம்மளுக்கு வாட்டரா வெளியில் போகணும்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இல்லைனா இதில் வந்து ஒரு ஹச் இப்படி போட்டுக்கலாம். ஹச். ஸோ அப்போ இந்த ஓஹெச்சும் இந்த ஹச்சும் கூட வெளியில் போகிறதா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா CONH தான் வந்து பெப்டைடு பாண்டுன்னு சொல்லுவோம். டைம்ஸ். ஸோ இதை வந்து நைலான் 6 மாட்டேன். என்ன நைலான் 6 மாட்டேன், என்ன நைலான் 6,6னா ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், ஈஸியாக காட்டிடலாம். இந்த பார்ட்டு 10 கார்பன் 10 கார்பன் பார்ட் ரைட்டா. 8 இந்த பக்கம் 2. இது 6 கார்பன் பார்ட், அதுதான் 6,10. ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆசிட் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இது திருப்பி எழுதினாலும் ரைட்டு தான், அதில் எந்த தப்பும் இல்லை. ஃபஸ்ட்டு நான் நீங்கள் எக்ஸாமத்தில் டைம் ஃபஸ்ட்டு எழுதி பின்னாடி சப்சிக் ஆசிட் எழுதுனால ரைட்டு தான். அதை பற்றி நீங்கள் யோசிக்கங்க. இந்த செயின் எப்படியே திருப்பி போட்டிங்கன்னா நல்லா மாறிடும். ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போ 6,6னா ஒன்றும் இல்லைங்க பாருங்கள், இங்கே 6 கார்பன் பார்ட் இருக்குது, 6 கார்பன் பார்ட்டு, இங்கேயும் 6 கார்பன் இருக்குது. அதான் நைலான் 6,6, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து நைலான் 6 அப்படின்னு ஒன்று தனியாக இருக்குது. அது வந்து நைலான் 6. ஸோ அது வந்து கேப்ரோலாக்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு என்னென்னு சிலபஸில் மென்ஷன் பண்ணாதனால உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. ஏன்னா சில நம்மளுக்கு டைலாம் பாருங்கள், என்னென்னா டை சிந்தசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு இங்கே சொல்லலை. அதனால் நான் கொஞ்சம் உங்களுக்கு அடிஷ்னலாக தான் தர வேண்டியிருக்கு. இதுக்கு பேர் வந்து கேப்ரோலாக்டம். நீங்கள் வந்து அந்த பாலன் அண்ட் பால் புக்கை இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிடிஎஃபாக நான் குரூப்பில் போட்டிருக்கேன், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இந்த யூனிட் வைஸ் வந்து சிம்பிளான யூனிட்டெல்லாம் கூட நீங்கள் அதை பிரிண்ட் போடலாம், தாராளமாக போடலாம். பாலிமர்ஸ் யூனிட்டு, டை, இந்த மாதிரி ஈஸியான யூனிட்லாம் நீங்கள் கண்டிப்பாக பிரிண்ட் போட்டு படிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு நைலான் 6 ஆமாம், அது 6 கார்பன் தான் இருக்கும். இது அமைடு டைப் தான். நைலான் 6. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெலமின் ஐடரசின். ஸோ மெலமினோட ஸ்ட்ரக்சர் இங்கே பார்த்துக்கோங்க, நான் அங்கே தரலை. ஸோ இங்கே நான் கார்பன் இருக்கும், கார்பன் இருக்கிறத போட்டு காமிச்சிடறேன், அது அவங்களுக்கு புரியும். கார்பனில் தான் NH2 அட்டாச் ஆகிருக்கும். இதுதான் மெலமின். நேம் வந்து பார்த்திங்கன்னா மெலமினோட நேமு 2,4,6 ட்ரை அமினோ 1,3,5 ட்ரையசின். உங்களுக்கு இது கூட கேட்கலாம், உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதை வேணாலும் கேட்கலாம். நேம் பார்த்துக்கோங்க, 2,4,6 ட்ரை அமினோ 1,3,5 ட்ரையசின். இந்த நேம்லாம் பார்க்காத மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஐபேக்கில் தனியாக பார்த்துக்கலாம். ஏன்னா அந்தந்த ஐபேக்கில் அந்தந்த ஃபங்க்ஷனல் குரூப் வைஸ் தான் போய் ஆகணும். ஸோ இப்போ நம்ம சிந்தசிஸ்குள்ளே வந்துடலாம். நான் இங்கே கார்பன் இல்லாத வரையினேன், அப்போ தான் நம்மளுக்கு ஸ்பேஸ் பற்றும். ஸோ இதில் வந்து ஒரு இன்டர்மீடியட் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது.
ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அடுத்தது நம்மளுக்கு அந்த பாலிமர் பலபடியாக்கல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நடந்துட்டு நம்மளுக்கு வந்து கீழே எக்ஸ்டெண்ட் ஆகுது பார்த்துக்கோங்க. 3 சைடு வந்து செயின் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. ஓகே, ஸோ இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் n டைம்ஸ் தான் ரிப்பீட் கீழே போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் மெலமைன் ஃபார்மால்டிஹைட் பாலிமர். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி யூசர்ஸ் வந்து நம்மளுக்கு இது வந்து தெர்மோசெட்டிங் பாலிமர். இதுவும் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் பிளாஸ்டிக் க்ராக்கரிஸ், உடையாத பாத்திரங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க, கீழே போட்டாலும் உடையவே உடையாது. அப்புறம் இன்சுலேட்டர் மெயினாக. ஓகே, அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பேக்லைட். இதோட நேம் வந்து ஃபீனால் ஃபார்மால்டிஹைட் ரெசின். ஃபீனால் ஸோ நம்மளுக்கு இதில் யூஸ் பண்ணுற மோனோமர் வந்து நம்ம ஃபீனால். ஸோ இதுதான், இது ரெண்டு தான். இது வந்து ஃபீனால் ஃபார்மால்டிஹைட். ஓகே, ஸோ நம்மளுக்கு n டைம்ஸ் ஃபஸ்ட் நம்மளுக்கு 2 விதமான ஐசோமரை கொடுக்குது, ஆர்த்தோ ஒன்று, பேரா. இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது என்ன பார்த்திங்கன்னா நோவ்லாக் லீனியர் பாலிமர். அதாவது நம்மளுக்கு ஆர்த்தோ ஐசோமரை மட்டும் n டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி மாறும். இதுதான் நோவ்லாக். இது கூட தான் அடுத்தது தான் நம்ம அடுத்த வந்து நம்ம இது முடிஞ்சிருச்சு. இப்போ தான் நம்ம பேக்லைட் பார்க்கலாம். இல்லை கிராஸ் லிங்க்டு பாலிமர்னு சொல்லுவாங்க வச்சுக்கோங்களேன், குறுக்கு பிணைப்பு இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்கும் n டைம்ஸ். கிராஸ் லிங்க்டு புக்கில் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கேட்குறா அந்த பிடிஎஃப் பேக்லைட் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் டைம்ஸ். அது நம்ம ரப்பருக்கு வந்துடலாம்.
ஆஸ்திரேலியன் நேச்சுரல் ரப்பர். ஸோ நம்மளுக்கு நேச்சுரல் ரப்பரோட மோனோமர் வந்து ஐசோப்ரீன்னு சொல்லுவோம். எப்படி இருக்குன்னா CH2 டபுள் பாண்ட் CH3. ஸோ என்னோட நேம் வந்து 2-மெத்தில் பியூட்டா 1,3 டை. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலி இந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்துடும். நம்மளுக்கு நேச்சுரல் வந்து மோனோமரை எடுத்து நம்மளாம் சிந்தசிஸ் பண்ணல. நேச்சுரல் இந்த ப்ராசஸை பண்ணிவிட்டு நம்மளுக்கு டைரெக்டாக ரப்பர் லேட்டக்ஸாக கொடுக்கும், ரப்பர் பாலாக தான் கொடுக்கும். அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி என்சைம்னா பயோ கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. நேச்சுரலி அது எல்லாமே பண்ணிக்குது. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்மளுக்கு லேட்டக்ஸாக தெரியும், லிக்விடு ஃபார்மில் தான் இது கிடைக்கும். இதை நம்ம வெளியில் எடுத்து கம்ப்ரஸ் பண்ணி வாட்டர் மாலிகுலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பாக மாற்ற வேண்டியதான். ஸோ இதுதான் ப்ராசஸ். ரப்பர் மரத்துலேருந்து ரப்பர் பால் தான் ஃபஸ்ட்டு வெளியில் வரும். ஓகேங்களா? இது வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று சிஸ்ஃபார்மு, ட்ரான்ஸ்ஃபார்ம். சிஸ்ஃபார்ம் தான் ரப்பரு, ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து குட்டா பர்ச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நேச்சுரல் ரப்பர் 1,4 addition polymer ஐசோப்ரீன். ஸோ இதில் வந்து 5,000 ஐசோப்ரீன் யூனிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். அதாவது ஒரு செயின் அப்படின்னா மினிமம் 5,000 யூனிட்ஸ் போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரல் வைஸ் இப்படியும் எழுதலாம். ஸோ இந்த பாட்டு தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் சிஸ் பாலிஐசோப்ரீன். இல்லை இன்னும் கிளியராக புரியணும் அப்படின்னா இப்படி இருக்கும் பாருங்கள். இதுதான் சிஸ் பாலி ஐசோப்ரீன். இதுதான் நேச்சுரல் ரப்பர். அது என்ன சிஸ் அப்படின்னா பாருங்கள், டபுள் பாண்டுக்கு மேலே அந்த செயின் ரெண்டு செயின் ஒரே சைடே இருக்குது, அதான் சிஸ். அப்போ நம்மளுக்கு இது நேச்சுரல் ரப்பரு. அப்போ நம்மளுக்கு அந்த குட்டா பறிச்சா அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக்கலாக இல்லை, அதுவும் நேச்சுரலில் தான், அதுவும் நேச்சுரலாக தான் கிடைக்குது. அதுவும் ஒரு டைப் ஆஃப் பிளான்ட்லேருந்து தான் கிடைக்கும். ஸோ இது ட்ரான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. CH2 C டபுள் பாண்ட் பாருங்கள். இந்த செயின் வந்து பாருங்கள் கீழே போயிடுச்சு. வித்தியாசம் பண்ணி கேட்டுருங்களா? இது செயின், இது செயின், இது ட்ரான்ஸ் பாலிஐசோப்ரீன். அடுத்தது வந்து வல்கனி. லாஸ்ட்டாக வந்து இல்லை வல்கனைசேஷன் அப்புறம் அதுக்கப்புறம் தான் தெர்மோசெட்டிங். அதுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கணும். வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர். ஏன் வல்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா, நேச்சுரல் ரப்பர் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், ஈஸியாக வந்து தேஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன், உடஞ்சிரும். அது அவ்வளோ ஹார்ட் அண்ட் சாலிடாக இருக்காது. நீங்கள் நேச்சுரல் ரப்பர் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நம்ம எராசரை சொல்லலாம். எராசர் எடுத்து நீங்கள் அழைச்சிங்கன்னா தேஞ்சிட்டே போகும், அதே மாதிரி போய்டும். அப்படிலாம் டயர் செஞ்சோம்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை 5 கிலோமீட்டர் மொத்த டயரும் காலி ஆகிடும். ஸோ அந்த நேச்சுரல் ரப்பரை நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஏன்னா அது நிறையா வந்து இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஒன்று கார்பன் ஆட் பண்ணுவாங்க, சிலிக்கான் ஆட் பண்ணுவாங்க, சல்ஃபர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்தந்த யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஓகேவா. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி டயர் யூஸ் பண்ண முடியாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாட் கண்ட்ரீஸோட ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை தாங்கக்கூடியதாக இருக்கணும், ஓகேங்களா. அப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், ஹார்னஸ் குறையணும். அதே நீங்கள் கோல்டு கண்ட்ரீஸில் போனீங்கன்னா அங்கே வந்து டெம்பரேச்சர் 0 கீழே இருக்கும், பனியிலலாம் ஓட்டுற வண்டிக்கு.
அப்போ அங்கே டயரோட ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதனால் நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக போகாது, ஓரளவு டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும், மழை வெட் கண்டிஷன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி டயர் வந்து சிந்தசிஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாத்துக்கும் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து வல்கனைசேஷன். ரப்பர் வந்து சல்ஃபர் போட்டு சல்ஃபைடு பிரிட்ஜஸால் மாற்றினாங்கன்னா ஓரளவுக்கு ஹார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் டயர் செய்கிறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த வல்கனைசேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுக்கு இந்த செயினுக்கு இடையில், அதாவது ஒரு பாலிமர் செயினுக்கும் இன்னொரு பாலிமர் செயினுக்கும் இடையில் இந்த ரெண்டு கடையில் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். இது ஓவராலாக இது ஒரு யூனிட்டு, இது ஒரு யூனிட் அப்படின்னா இது ஒரு செயின். மொத்தமாக இது மாதிரி மில்லியன் நம்பர் ஆஃப் செயின், கோடிக்கணக்கான செயின் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு சின்ன சாலிடாக மாறும். அப்போ இதுக்கிடையில் இருக்க அந்த ஃபோர்ஸஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான் ஈஸியாக வந்து உடஞ்சிடுது. அப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கிடையில் சல்ஃபர் பவுடர் இல்லாட்டி SF6 ஹீட் பண்ணுறோம். டெல்டா போட்டோம்னா ஹீட்டிங்னு அர்த்தம். ஹீட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். திரும்ப நான் சொல்கிறேன், லைவ் கிளாஸஸ் தான் உங்களுக்கு நிறைய டேட்டாவை கொடுக்கும். இங்கே ஃபியூ டேட்டாஸ் மேபி மிஸ் ஆகலாம். ஸோ அதை வந்து என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது. அதனால் லைவ் கிளாஸ் தான் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அதை நான் திரும்ப சொல்கிறேன். சல்ஃபைடு பிட்ஜஸ் வந்துச்சா? ஸோ இதுதான் உங்களுக்கு நைஸ்டு ரப்பர். ஸோ இது வந்து நம்மளுக்கு டயர் பெல்ட்டு எல்லாமே இதில் செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். கார் டயரு பெல்ட்டு, ஸோ இது மாதிரி செஞ்சுட்டே போகலாம். ஸோ ரப்பர் பார்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்தது வந்து இந்த தெர்மோபிளாஸ்டிக், தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். ஸோ மேக்ஸிமம் பிளாஸ்டிக் வந்து தெர்மோபிளாஸ்டிக்காக இருக்கும், ஃபியூ வந்து தெர்மோசெட்டிங்காக இருக்கும். ஸோ தெர்மோபிளாஸ்டிக் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ப்ராப்ளி PVC, பாலிவினைல் குளோரைடு, பாலித்தீன், பாலிஅக்ரைலோநைட்ரில், ஸோ மேக்ஸிமம் நைலான், டெஃப்லான், இதெல்லாமே தெர்மோபிளாஸ்டிக். அப்போ தெர்மோசெட்டிங்கில் மெயினாக பேக்லைட். தெர்மோசெட்டிங்னா ஒன்றும் இல்லை, ஹீட் பண்ண ஹார்ட் ஆகிட்டே போகும், ஃபயர் ஆகாது. மெல்ட் ஆனால் தானே உங்களுக்கு ஃபயர் ஆகும், மெல்ட்டே ஆகாது. அதுமாதிரி தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பண்ணவே முடியாது, ரீயூஸ். ஏன்னா நல்லா பவுடர் ஃபார்மில் மாற்றி ரோட் ஃபில்லிங் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம், மற்றபடி இதை எதுவுமே பண்ண முடியாது. மெலமின், ஜெப்டால், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். ஸோ நம்மளுக்கு அந்த சிந்தசிஸ் அதெல்லாம் எதுவுமே கேட்கல, எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் மேபி உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த பால் நான் பால் புக்கை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.